வணக்கம். மே 4ஆம் தேதி ஆவலோடு காத்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க, ஏன் இந்தியா முழுக்கவே இந்த ரிசல்ட்டை ஆவலோடு காத்திருக்கிறோம். இதுவரை தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுல எவரும் பார்த்திருக்காத, இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரியான ஒரு தேர்தலை நம்ம பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டா கூட அதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கம்மி. இது ஒரு புதுவிதமான ஒரு புதிய தேர்தல். எதனால் இது புதிய தேர்தல் அப்படின்றதுதான் முக்கியமான கேள்வி. தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் அவர்கள் கடந்த 2024 பிப்ரவரி மாதம் கட்சியை தொடங்கினார். அன்றிலிருந்து அவர் மீது பல்வேறு விமர்சனம், ஏன் நாமளே வச்சிருக்கோம், என்னமும் வைப்போம், நாளைக்கும் வைப்போம், அதெல்லாம் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. அரசியல் ரீதியா அவருடைய கொள்கை என்ன, அவருடைய சித்தாந்தம் என்ன, அவரை ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டங்கள் ஆதரிக்கிறது அப்படின்லாம் பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. அவர் மீது நமக்கு கடுமையான விமர்சனம் இருக்கிறது. ஏன் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிடக் கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அவருக்கு அரசியல் புரிதல் இல்லை, சுத்தமா போயிடும். தமிழ்நாடு ஏறத்தாழ ஒரு 5 ஆண்டு காலம் அவர் கையில இருந்ததுன்னா 20 ஆண்டு காலத்திற்கு பின்னோக்கி போயிடும். தமிழ்நாடு அதால பாதாளத்துக்கு போயிடும். இன்னைக்கு இந்தியாவிலேயே பொருளாதாரத்துல இரட்டை இலக்கு எண் அப்படின்ற அந்த டெவலப்மெண்ட், அந்த வளர்ச்சி இன்னைக்கு இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கிறது. அவ்வளவு பெரிய வளர்ச்சி. கல்வியிலே இன்னைக்கு நாம முன்னணியில் இருக்கிறோம். சாதாரணமா இன்னைக்கு ஏழை குடும்பத்துல பிறக்கிற அந்த குழந்தைகள் எல்லாம் 11வது 12வது முடிச்சுட்டா இன்னைக்கு கல்லூரி போகக்கூடிய எண்ணிக்கை இன்னைக்கு கூடுதலாகிட்டு இருக்குது. அவங்களுடைய கனவுகளுடைய எண்ணிக்கை ரொம்ப அபாரமா போயிட்டு இருக்கு. சோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது அத்தனையும் குட்டி சவரா போயிடும். அதுல நமக்கு துளியும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி பார்த்தா, திரும்புற பக்கம் எல்லாம் யாருகிட்ட கேட்டாலும் சரிதான், எந்த திசையில கேட்டாலும் சரிதான், நாங்க தாவேகாவுக்கு வாக்களித்திருக்கிறோம், குடும்பத்துல ஒரு ஓட்டு நாம இன்னைக்கு விழுந்திருக்குது அப்படின்றத பாக்குறவங்க எல்லாம் சொல்றாங்க. இது அவருக்கு எந்த அளவுக்கு இது கை கொடுக்கும்? தமிழ்நாட்டுல 2,27,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் இருக்காங்க. இப்ப வாக்காளர்கள் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டா 5,73,00,000 வாக்காளர்கள். இப்ப இந்த 2,27,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் தான் ஒரு வீட்டுக்கு 4 பேரு 3 பேரு அப்படின்னு சொல்லிட்டு 5,73,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இதுல பதிவாயிருக்கிறது எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டா 4,88,21,000 வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இதுல இப்ப என்ன கணக்கு சொல்றாங்க? வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியாக்கள், ஆங்கில ஊடகங்கள், இது எல்லாம் இங்க என்னன்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஓட்டு விழுந்திருக்குது விஜய்க்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கணக்கு போட்டு பார்த்தா விஜய் 41% ஓட்டு வாங்கியிருக்கா, 41% மேல வாங்குவாரு அப்படின்னா 41% அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த கட்சி ஆட்சி அமைச்சிடும், தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சிடும். அதுலலாம் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. இப்ப அந்த அளவுக்கு இங்க வாக்களித்திருக்கிறார்களா நமக்கு சந்தேகமாக இருக்குது. அது மே 4ஆம் தேதி தான் தெரியும். ஆனா எந்தெந்த இடங்கள்ல வாய்ப்பு இருக்குதுன்றத பத்தி தான் இப்ப நம்ம முழுமையா இதுல பார்க்க போறோம். திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிய தொகுதிகள், அல்லது திமுகவுடைய அந்த வேட்பாளர்கள் மீது நிறைய விமர்சனங்கள், ரிப்பீட் வேட்பாளர்கள் போன முறை தேர்தலில் நின்று அந்த தொகுதிக்கு எதுவுமே செய்யாம அந்த தொகுதி மக்களிடம் அவப்பெயரை எடுத்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள். அது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆவடி சட்டமன்ற தொகுதியை சொல்லணும். திமுகவுடைய ஓட்டு அப்படியே இருக்கு ஆவடியில. திமுக மீது மக்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கு. ஆனா அந்த வேட்பாளர் மீது, ஆவடி நாசர் மீது மக்களுக்கு போதுமான அளவுக்கு திருப்தி இல்லை. அவரை வெறுக்கக்கூடிய நபர்கள் தான் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறது. அவருடைய உறவினர்களே ஓட்டு போடல. நம்ம விசாரிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாசருக்கு அவருடைய உறவினர்களே ஓட்டு போடல. திமுகவுடைய ஓட் பேங்கினுடைய பவுண்டேஷனே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு 40% ஓட்டு வாங்குது திமுக அப்படின்னு சொல்லி கேட்டா, அதன் முதல் பவுண்டேஷனை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் 15% சரளமா திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இதுவரை நடந்த தேர்தல் அத்தனையுமே அப்படிதான் இருந்தது. ஆனா இந்த தேர்தல்ல அந்த கிறிஸ்தவர்களுடைய ஓட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆவடியில முழுமையாக மாறி இருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க இது எப்படி மாறி இருக்கும் அப்படின்றத கணிக்கவே முடியல. அதாவது கிறிஸ்தவர்கள் தமிழ்நாடு முழுக்க மாறி இருக்கிறாங்க, மாத்திதான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா இஸ்லாமியர்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. ஆனா ஆவடியில போட்டிருக்காங்க. ஆவடி தொகுதியில இஸ்லாமியர்கள் பெரும்பாலானவர்கள் விசில் சின்னத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் போன தேர்தலில் உதயசூரியனுக்கு வாக்களித்தவர்கள். இந்த தேர்தலில் அவர்கள் விசில் சின்னத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். சரி, அதற்கு அடுத்தது
திமுகவுக்கு ஏற்கனவே வாக்களித்த அவர்களும் வேட்பாளர் மீது அதிருப்தி ஏற்பட்டு அவர்களும் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். அதிமுகவினர் பிஜேபியினுடைய தாமரை சின்னத்திற்கு வாக்களிப்பதற்கு பதிலாக அவர்களும் பெரும்பான்மையானவர்கள் விசில் சின்னத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். அப்புறம் திமுகவிலே இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் கடந்த 5 ஆண்டுகளாக காலமாக நமக்கு எதுவுமே செய்யல, மாநகராட்சி இருக்குன்னா மாநகராட்சிக்குள்ள திமுகவினர் எந்த விதமான பலனையும் அனுபவிக்கல. கவுன்சிலரா இருக்கட்டும், வட்ட செயலாளராக இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஆவடி மாநகராட்சியில எந்த விதமான பலனையும் அனுபவிக்கவில்லை. முழுக்க முழுக்க அமைச்சர் நாசருடைய அந்த குடும்பம், அவர்கள் போட்டிருக்கக்கூடிய நவசத் என்ற ஒரு ஆள், அவருதான் ஆவடி மாநகராட்சியே தான் கட்டுப்பாட்டுகளை வச்சிருந்து எந்த டெண்டர் வந்தாலும் சரிதான், அது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றதையும் அது அவங்க குடும்பத்திலேயே மாத்தி மாத்தி டம்மியான ஆட்களை போட்டு அவர்களே எடுத்து அதை முழுமையா எடுத்துக்கிட்டாங்க. ஒரு சிலது மட்டும்தான் கொஞ்சம் பிரிச்சு மற்ற கான்ட்ராக்ட்காரங்களுக்கு அதை கொடுப்பாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப இது கடந்த 5 ஆண்டு காலமாக நடந்துட்டு இருக்கு. இந்த தொகுதியில பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாசர் எதுவுமே செய்யல. அதுக்கு முன்பு அதிமுக பீரியட்ல பாண்டியராஜன் செய்ததை இவர் கிளைம் பண்ணிக்கிறார். நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி இவர் கிளைம் பண்ணிக்கிறார். டைட்டில் பார்க்கா இருக்கட்டும், பட்டாபுரம் மேம்பாலமா இருக்கட்டும், அண்ணனூர் மேம்பாலமா இருக்கட்டும், சுரங்கப்பாதையா இருக்கட்டும், இப்படி எல்லாமே அவர்கள் ஆட்சியில் செய்ததை இவர் திறந்து வச்சார். இவர் பீரியட்ல திறக்கப்பட்டது, அவ்வளவுதான். மற்றபடி இவருக்கும் அதுக்கும் சுத்தமா எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஆனால் இதையெல்லாம் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிறார். அதனால மக்களுக்கு இவர் மீது நல்லாவே தெரியும், பாண்டியராஜன் மீது மக்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்கு. எவ்வளவு வேலைகளை பார்த்துட்டார் பாண்டியராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது நிறைய ஈர்ப்பு இருக்கு. ஆனால் அதை அத்தனையும் நான் தான் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிக்கிறதுனால இதனாலேயே மக்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டது, மிகப்பெரிய வெறுப்பு. அது கட்சிக்காரனா இருக்கட்டும், திமுகவினுடைய இளைஞரணியை சேர்ந்தவர்களா இருக்கட்டும், வட்ட செயலாளர், இவங்க எல்லாமே திமுக வேட்பாளர் மீது பயங்கர அதிருப்தி. அதனால ஆவடி தொகுதியில விசில் சின்னத்திற்கு சரமாரியாக வாக்குகள் விழுந்தது. இதே மாதிரிதான், அதாவது வேட்பாளர்கள் பலவீனமானவர்களாக இருந்தால் அந்த இடத்துல இரட்டை இலை போட்டியிடவில்லை என்றால் அந்த இடத்தில் உதயசூரியன் தோற்கிறது. இதுதான் கான்செப்ட். உதயசூரியன் எங்கெங்கெல்லாம் தோற்கும் அப்படின்னா ஆவடி அதுக்கு ஒரு பெரிய உதாரணம். அதே மாதிரி அதிமுக தன்னுடைய கூட்டணி வேட்பாளர்களை நிறுத்திருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே பெரும்பான்மையான இடங்கள்ல அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 தொகுதிகளை கூட்டணி கட்சி கொடுத்திருக்காங்க. அதுல சுமார் ஒரு 40-50 இடங்கள்ல எல்லாமே அதிமுக ஓட்டுகள் அத்தனையுமே விசில் சின்னத்திற்கு விழுந்திருக்கிறது. அதுதான் இப்ப பேசும்போதெல்லாம் மாறி இருக்குது. அதிமுகவுடைய ஓட்டு முழுக்க 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 விசில் சின்னத்திற்கு ஷேர் ஆயிருக்கு. அதிமுக மிகப்பெரிய ஒரு சரிவை இந்த தேர்தலில் சந்திக்க போகுது அப்படின்றதான். நாம தொகுதி வாரியெல்லாம் நம்ம போகல, எந்த கருத்து கணிப்பும் எடுக்கல, யாரையும் பார்க்கல, அதெல்லாம் இல்லை. பார்த்தாவே தெரியும் ஒரு இடத்துல எப்படி இருக்குது, என்னவா மாறி இருக்குது அப்படின்றத பார்த்தாவே தெரியும். நீங்க அதிமுகவும் திமுகவும் டஃப்பா இருக்கக்கூடிய இடங்கள்ல எத்தனையுமே, ரொம்ப பலமா இருக்கக்கூடிய அத்தனை இடமே தாவேக்கா 3வது இடத்துக்கு வரும். நீங்க உதாரணத்துக்கு மதுரவாயல் தொகுதி எடுத்துக்கங்க, அங்க திமுக டஃப். அதே மாதிரி அதிமுகவுல முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் நிக்கிறார், அவரும் இறங்கி ஃபைட் பண்றாரு. இப்ப அந்த இடத்துல தாவேக்காவுடைய நிலைமை என்னவா இருக்கும்? அந்த இடத்துல வரவே வராது. இங்க எங்க பலவீனமாகி இருக்கிறது என்றால் கூட்டணி கட்சிக்கு கொடுத்த இடங்கள்ல, திமுக இருக்கட்டும் அது அதிமுக இருக்கட்டும், கூட்டணி கட்சிக்கு கொடுத்த இடங்கள்ல அந்த கூட்டணி கட்சி ஜெயிக்கிறதுல அது அதிமுக இருக்கட்டும் அது திமுக இருக்கட்டும் சரியாக வேலை செய்யவில்லை. அதற்கு அடுத்தது பலவீனமான வேட்பாளர்கள் உதயசூரியன்ல நின்னாலும் சரிதான், அது ரெட்டலையில நின்று இருந்தாலும் சரிதான், அந்த இடத்துல தொகுதியில கெட்ட பேர் உள்ள இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யாரா இருந்திருந்தாலும் அவர்கள் தாவேகாவிடம் தோற்பார்கள். இதுதான் இங்க நடந்திருக்குது. ஏறத்தாழ தமிழ்நாட்டுல 75,000 பூத்துகள் இருக்கிறது. அந்த பூத்துகள் எல்லாம் நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா தாவேகா ஏன் இவ்வளவு ஓட்டு வாங்குது அப்படின்னு சொல்லி கிடைச்சோம்னா இந்த வேட்பாளர்கள் மீது இருக்கக்கூடிய கோபம் மக்களுக்கு. தொடர்ந்து ஜெயிக்கிறான், ஆனா எதுவுமே இல்லை. அவர்கள் போற விதம், நடந்துக்கிற விதம், மக்களை கடிக்கிறது, மக்களை திட்டுறது, மக்கள்கிட்ட எரிச்சலா பேசுறது, இது எல்லாம் மக்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அது அவங்க நீண்ட காலமா என்னன்னு கேட்டா தன்னுடைய ஆழ் மனதுல அப்படியே பதிய வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வராதா, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வராதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வரும்போது அவர்களுக்கு
ஏதோ ஒண்ணு கிடைச்சது. அவன் நல்லவனா கெட்டவனான்றதெல்லாம் ஆராய வேண்டாம், இவனை முதல்ல ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரியான வெறுப்பு மக்கள் மத்தியில வந்திருக்கு அப்படின்றத இப்ப நம்ம கண் கூட பார்க்கிறோம். இந்த தேர்தலில் நீங்க அண்ணா திமுகவோ எடுத்துங்க, திமுக கடந்த 5 ஆண்டு காலத்துல மிக சிறப்பான ஆட்சி. அது புள்ளி விவரங்கள்ல எல்லாமே சொல்லுது. ஏழை எளிய மாணவர்களை படிக்க வச்சதுல இருந்து, மருத்துவ கட்டமைப்புல இருந்து மிக சிறப்பான ஆட்சி. ஸ்டாலின் மீது எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது. அவ்வளவு அழகான ஒரு நேர்த்தியான நிர்வாகத்தை கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், ஒரு சில அமைச்சர்கள், ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் என்னவாக நடந்து கொண்டார்கள், இதுதான் இங்க கேள்விக்குறி. இந்த கவுன்சிலர்லாம் முன்னெல்லாம் கவுன்சிலர் சொல்லிட்டா ஓட்டு போடுவாங்க. இந்த கவுன்சிலர் மீது அவ்வளோ ஒரு மரியாதை இருக்கும், அவ்வளோ ஒரு நம்பகத்தன்மை இருக்கும். ஆனா இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கவுன்சிலர்லாம் எந்த கவுன்சிலரையும் வேலை செய்யவில்லை. எந்த கவுன்சிலர் சொன்னதையும் அந்த அமைச்சர் காது கொடுத்து கேட்டுக்கிட்டது கிடையாது. நீங்க சென்னையில் இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர் பாபா இருக்கட்டும், அவங்க எல்லாம் கவுன்சிலர் சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்டுக்கிட்டது. ஏன் எம்எல்ஏ சொல்றதே அதெல்லாம் காது கொடுத்து கேட்க மாட்டார். அவர் என்ன நினைக்கிறாரோ, என்ன சொல்றாரோ அதுதான் அந்த மாவட்டம் முழுக்க. அவர் தொகுதியில அவர்கிட்ட இருக்கக்கூடிய 5 தொகுதிகள்லயும் இதான் நிலைமை. அவர் வச்சதுதான் ராஜாங்கம், அவர் தான் ராஜா அந்த 5 சட்டமன்ற தொகுதியிலையும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல கவுன்சிலருக்கு செல்வாக்கு இல்லாம போயிடுது, சட்டமன்ற உறுப்பினருக்கு செல்வாக்கு இல்லாம போயிடுது. அந்த அமைச்சர் ஏகோபித்த அதிகாரம் பெற்றவராக மாறி அவர் போடுகின்ற ஆட்டம் தான் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வெறுப்பை இங்க சம்பாதித்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த தேர்தல்ல திரும்புற திசையெல்லாம் தாவேகா, திரும்புற திசையெல்லாம் விஜய். நீங்க இன்னைக்கு சமூக வலைதளத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா மிக மிக கொடூரமா இருக்குது. விஜய் வந்துடணும், விஜய் வரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன், விஜய் வந்துடணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவறுத்து, கதறுத்து மிக மிக கொடூரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு அரசாங்கமே ஒரு சுற்றறிக்கை ஒண்ணு அனுப்பிச்சிருக்காங்க. மே மாசம் 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது தங்களுடைய குழந்தைகளை அருகில் வைத்துக் கொள்ளுங்கள், தங்களுடைய பிள்ளைகளை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களை கண்காணியுங்கள், அவர்களை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம உட்பட சொன்னோம். அதேதான் இன்னைக்கு அரசாங்கமே ஒரு சுற்றறிக்கை கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த பிள்ளைகள்லாம் அவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு நிலையில இருக்காங்க அப்படின்றத நம்ம இப்ப கண்கூடாக பார்க்க முடியுது. அதனாலதான் எப்போதும் இல்லாத இந்த தேர்தல் மிக மிக ஒரு முக்கியமான தேர்தல். இது ஆபத்தான தேர்தல். விஜயனுடைய வரவு தமிழ்நாட்டுக்கு நல்லதே கிடையாது. இது மிக ஆபத்தான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நாம் எல்லோரும், பெரியவங்க கூட, அரசியல்வாதிகளோடு கூட இப்போது கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் திமுகவோ அதிமுக, அதுவும் குறிப்பா திமுகவுடைய அரசியல்வாதிகள் மிக கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன பசங்க சூழ்ந்துக்கிறாங்க. முதலமைச்சர் கொடைக்கானல் போறாரு, அங்க போயிட்டு ஒரு 100-200 பிள்ளைங்க அவரை சுத்தி நின்றுக்கிட்டு தாவேக்கா அப்படின்னு கோஷம் எழுப்பு. இது எவ்வளவு பெரிய அநாகரிகமான ஒரு செயல். அவர் யாரு? இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். இன்னைக்கு அவரை போய் சூழ்ந்துக்கிறது, அவரை சுத்தி நின்றுக்கிட்டு குரல் கொடுக்கறது, இதெல்லாம் எப்படி, எவ்வளவு மோசமான செயல் இது. ஆக இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்து இந்த மாநிலத்தை நாம் பாதுகாக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். அதனால முதல்ல மாநிலத்தை பாதுகாப்பது இருக்கட்டும், முதல்ல நம்ம வீட்டு பிள்ளைகளை 4ஆம் தேதி மிக முக்கியமானது. அந்த நாள் ரிசல்ட் வரும்போது நம்ம பிள்ளைகளை பக்கத்தில் அமர வைத்துக் கொண்டு செய்திகளை பாருங்கள், அவர்களிடம் ஆறுதலை சொல்லுங்கள். இந்த மாதிரிதான் இன்னைக்கு இந்த ரிசல்ட்டை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். மீண்டும் நாம 5ஆம் தேதி சந்திப்போம். நன்றி.